ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண்ணலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு பெண்ணலன் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ மெச்சூர் ஹேர், அதாவது இளநரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்றைய காலத்துல அதிகமா ஹேர் ஃபால் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்குன்னு அதுக்கான ஹோம் ரெமிடிஸ் பார்க்கறத தாண்டி இளநரை அப்படின்றத தான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஜெனட்டிக்கலா இந்த விஷயம் கண்டிப்பா ஃபார்வர்ட் ஆகும். உங்க வீட்டுல உங்களுடைய மூத்தவங்க யாருக்காவது, அதாவது பாட்டியா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலியில இந்த இளநரை பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை தாண்டி என்னோட ஜீன்ல அந்த விஷயம் இல்லவே இல்லை, ஆனா எனக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்புல ஏதாவது வைட்டமின் டிஃபிஷியன்சியா இருக்கலாம். முக்கியமா இந்த இளநரை வரக்கூடாது அப்படின்னா பி வைட்டமின் ரொம்ப முக்கியம். அதாவது B6 இருக்கட்டும், பி காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், பயோட்டினா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வைட்டமின் டி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே அதிக அளவுல இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரீமெச்சூர் ஹேர்ல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும். இதை தாண்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்ற விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான பேர் ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் ஹேர் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும். ஸோ ரீசெண்டா ஒரு சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நார்மலா ஒரு மேனுக்கு ப்ரீமெச்சூர் ஹேர் வருது அப்படின்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு அதை விட 2.5 மடங்கு அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் நம்மளுடைய உணவுகள்ல இருக்கா, நம்மளுடைய ஹேபிட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாலே கண்டிப்பா இந்த ப்ரீமெச்சூர் ஹேர்ல இருந்து நம்மளால தவிர்த்துக்க முடியும். ஸோ இதை தாண்டி ஹோம் ரெமிடிஸ் அப்படின்றத கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருமிளகு இருக்கு இல்லையா, பிளாக் பெப்பர், அதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக நீங்கள் லெமன் தலைக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திடும். ஸோ நிறைய பேருக்கு ஜன்னி எண்டப் ஆனது கூட இருக்கு. ஸோ லெமனை தலைக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. அதனால தான் 1/2 டீஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூட 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கருமிளகை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க, அப்படியே போட்டுற வேணாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் தலையில ஹேர்ல இருந்து ரூட்ல இருந்து ஃபுல்லா உங்க தலை முழுவதும் படுற மாதிரி ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஸோ இதை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இதில் தயிர் இருக்கே, இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ மிளகு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் காம்பினேஷனாக இருக்கிறதுனால எந்த ஒரு சைனஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், ஹெடேக்காக இருக்கட்டும், வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு தடுத்துக்கும். சப்போஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் 3 டேஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு 2 டேஸோ வீக்லி ஒன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரீமெச்சூர் ஹேர் கிரே கலர்லேருந்து பிளாக்காக மாறிட்டே வரும். ஸோ அந்த ப்ரீமெச்சூர் ரிவர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அதில் நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு தவா இருக்கும் இல்லையா, தோசை கல்லுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆல்மண்ட் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியனோட பீல், அதாவது வெங்காய தோல் இருக்கு இல்லையா, உரிச்சிட்டு அந்த தோலை தூர போடாமல் அந்த தோலையும் எடுத்து ரெண்டத்தையும் கொஞ்சம் அந்த தவால வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு இது பிளாக் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃபெனிக்ரேக், அதாவது வெந்தயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஃபுல் பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு திரியா பவுடர் மாதிரி இது கிடைக்கும். இந்த பவுடர் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் சேஃபாக போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவுடரில் கொஞ்சம் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு உங்களோட ஹேர் லென்த் எந்த அளவுக்கு இருக்குது, ஹேர் டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த பவுடர் எடுத்துட்டு அது கூட வைட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு கேப்சூல் ஆட் பண்ணா போதும். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர் இருக்கு. ஸோ இது கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு இதுக்கு வரணும். அதுக்கு எந்த அளவுக்கு கோகோனட் ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த டையை எடுத்துட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர் அப்படியே விட்டுடுங்க. மசாஜ் எதுவும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் டையை எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதையும் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இதை மாதிரி வீக்லி 2 நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிளாக் ஹேரை நேச்சுரலாக கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கரி லீவ்ஸ், நீங்க எந்த ஒரு விஷயம், எந்த ஆயில் நீங்க உங்க தலைக்கு ஆட் பண்ணாலும் சரி, அதுல கரி லீவ்ஸ் ஆட் பண்ணி நீங்க தலையில போட்டுக்கலாம். இதுவும் ப்ரீமெச்சூர் ஹேரை தடுக்கிறத தாண்டி ஹேர் க்ரோத்துக்கும் ப்ரொமோட் பண்ணும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆம்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆம்லாவை நீங்க சாப்பிடவும் செய்யலாம். அதே நேரங்கள்ல ஆம்லா கூட கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி
நிறைய பேர் வந்து ஆம்லாவை பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பவுடராக யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கோகோனட் ஆயிலை நீங்கள் அது நல்லாவே ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு காய்ச்சி எடுத்து அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ப்ரீமெச்சூர் ஹேர் அப்படின்றது மாறும். அடுத்ததாக பிரிங்கராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை வந்து என்னால் எதுவும் காய்ச்சி எடுத்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பிரிங்கராஜை மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி உங்களுடைய ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரியாகும். கண்டிப்பாக இந்த ப்ரீமெச்சூர் ஹேர் அப்படின்றதும் மாறிடும். அடுத்ததா சுத்தமான நெய் இருக்கு இல்லையா, அதை உங்களோட தலையில வாரத்துக்கு 2 முறை போட்டு நீங்க மசாஜ் பண்ணாலுமே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கேல்ப் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்கேல்ப் ஹெல்தியா இருக்கும் அந்த அளவுக்கு ப்ரீமெச்சூர் ஹேர் அப்படின்றதும் வராம இருக்கும். ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் என்னால் ஆயில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், நான் கோகனட் ஆயில் மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆயிலுக்கு பதிலாக ஆல்மண்ட் ஆயிலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அல்டர்னேட்டிவா இதை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஹேர் க்ரோத் அப்படின்றது நல்லா இருக்கும். ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படின்னு வந்து அந்த ஆம்லாவும் சரி கரி லீவ்ஸும் சரி நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதோட சேர்த்து இன்டர்னலாக எடுத்துக்கும் போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தனியாக சில விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய உடம்புல உள்ள டாக்ஸிக்கை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிஞ்சர். ஸோ டெய்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸினும் வந்துட்டு ரிலீவ் ஆகிடும். ஸோ இது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு ட்ரை பண்ணியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெய்லி ஜிஞ்சர் உங்களுடைய லைஃப்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3/4 பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பிளாக் செசமி சீட்ஸ், அதாவது கருப்பு எள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை நீங்க வாரம் வாரம் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 நாள் 3 நாள் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதனால தவறு கிடையாது. ஸோ இந்த பிளாக் செசமி சீட்ஸ் அதிகமா நம்ம சாப்பிட்றதால ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகுது. அண்ட் ஹேர் வந்து ரொம்பவே வால்யூம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வால்யூம் கிடைக்கிறதாவும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுடைய பாடியில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும். நிறைய லேடிஸ்க்கு வந்து மென்சுரல் ப்ராப்ளம் இருக்கும், அதை கூட இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஜிஞ்சராக இருக்கட்டும், இந்த பிளாக் செசமி சீட்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து உடம்புல மெட்டபாலிசத்துலேயே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதால உங்களோட ஹேரை தவிர்த்து ஹெல்த்தியாக அவங்க உடம்பு வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து குட் ஹேர் ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள். ஸோ நான் சொன்ன ரெமிடிஸில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன மாதிரி இன்டேக்கில் அதிகமாக என்னென்னலாம் எடுக்க முடியுமோ பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே கண்டிப்பா எடுக்க பாருங்க. ஸோ பார்த்துட்டு எதுல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பெண்ணால நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye bye. ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிஃபோர் ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம மேக்கப் பண்ணுறோம், நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனாலேயே எக்ஸ்ட்ரா கேரிங் வந்துட்டு இருக்கும். ஸோ வீட்லேயே வந்துட்டு சும்மா சின்னதாக வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ஸோ ஹோம் ரெமெடிஸ் வச்சு நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்துட்டு கம்பல்சரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்துட்டு நமக்கு என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் அந்த ஒரு ஸ்கின் டேமேஜ், அந்த ஒரு டேன் எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்டிலாக, அதாவது இதிலே ஃபேஸ் வாஷோடையே நமக்கு வந்துட்டு ஸ்க்ரப் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வர்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஜென்டிலாக வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு இந்த பால் ஆடை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்க மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். எஸ், பப்பாயா இஸ் வெரி குட் ஃபார் உங்களுக்கு அந்த டேன் ரிமூவ் ஆகும், இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த செயின் போடுற இடத்துல எல்லாம் வந்துட்டு அலர்ஜிஸில் பிளாக் கலரில் வரும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஆயில் வந்துட்டு நிறைய அப்ளை பண்ணிடுறாங்க, ஓகேங்களா, அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 1 hour தான் ஆயில் வந்துட்டு நம்ம ஹெட்டில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு. நிறைய பேர் என்னென்னா சின்ன வயசுல எல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா